இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி இன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சென்னை மெரினா கடற்கரையை இணைக்கக்கூடிய பல சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார். செந்தில், மாநகராட்சியின் எந்தெந்த பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? சுமார் எவ்வளவு மணி நேரமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன? கள விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு பொதுமக்கள் தற்போது தங்கள் வீடுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மூலமும் 4 சக்கர வாகனங்கள் மூலமும் திரும்புவதால் சென்னையின் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலை, அதே போல கிழக்கு கடற்கரை சாலை, ஓஎம்ஆர் சாலை, மத்திய கைலாஸ், அதே போல அடையாறு, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கிண்டி என பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை மத்திய கைலாஸ் பகுதியாகும். அடையாறு அருகே உள்ள மத்திய கைலாஸ் பகுதியாகும். இங்கே கிட்டத்தட்ட வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன, அதாவது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலும் திருவான்மியூர் பகுதிகளிலும் வாகனங்கள் தற்போது இந்த மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியை பார்த்துவிட்டு தற்போது பொதுமக்கள் வீடு திரும்புவதால் இந்த பகுதிகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அண்ணா சாலையை பொறுத்த மட்டில் சென்னை அண்ணா சாலை பகுதியில் தற்போது நான் இருக்கக்கூடிய இடமானது கிண்டியாகும். இந்த இடத்தில் மற்ற இடங்களை காட்டிலும் அண்ணா சாலை பகுதியில் வாகனங்கள் சீராக, அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. அதே போல பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வட சென்னை செல்லக்கூடிய, அதாவது ராஜாஜி சாலை ஆகிய இடங்களிலும் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதிகளில் கூடுதலாக நிறுத்தப்பட்டு தற்போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.